Hello friends, so today class நம்ம எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா LOOSE லூஸ், LOSE லூஸ், LOST லாஸ்ட், LOSS லாஸ். இந்த 4 வேர்ட்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், லூஸ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த வேர்டு எந்த சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளுடைய ஃபிட்னஸை பற்றி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், நம்ம உடம்புக்கு அது ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ திஸ் ட்ரெஸ் இஸ் லூஸ் ஃபார் மீ. ஓகே, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் LOSE லூஸ் அப்படிங்கிறது. திஸ் இஸ் வெர்பு ஃபார்ம். ஒரு பொருள் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் என்ன, இந்த லூஸ் அப்படிங்கிற வெர்பு ஃபார்ம். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா, ஐ லூஸ் எ லாட் ஆஃப் மணி, எனக்கு நிறைய காசு இப்போ இழப்பு வருது அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா LOST லாஸ்ட். இது இந்த LOSE லூஸ் இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் லாஸ்ட். ஸோ நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன், இல்லை திங்ஸாக இருக்கலாம், ஈவன் த பர்சன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆளை நம்ம தொலைச்சிட்டோம், இல்லை ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம், ஐ லாஸ்ட் மை புக். ஓகே, ஐ லாஸ்ட் மை கிராண்ட் ஃபாதர். ஸோ இந்த மாதிரி ஒரு நபரோ இல்லை ஒரு திங்ஸோ இதே ஒன்றை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறப்ப லாஸ்ட் அப்படிங்கிற வெர்பை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த ஃபோர்த் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ். திஸ் இஸ் நவுன் ஃபார்ம். ஓகே, எனக்கு பிஸ்னஸ்ல நிறைய இழப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் எ கிரேட் லாஸ் இன் மை பிஸ்னஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.